இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் குளிர்பானங்களுக்கு 35% GST வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை GST கவுன்சில் கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு வரி விதிக்க வேண்டும் என்பது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் குழுவால் முடிவு செய்யப்படும். அதன்படி GST கவுன்சில் கூட்டத்தில் இதற்கு முன்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைகள் இப்போது வெளியாகியுள்ளது. பீகார் துணை முதல்வர் சம்பிரத் சௌத்ரி தலைமையிலான GST கவுன்சிலின் அமைச்சரவை குழு புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள் குளிர்பானங்கள் மீதான வரியை 28% 35% உயர்த்துவதற்கு பரிந்துரைத்துள்ளது. இது அமலுக்கு வந்தால் ஏற்கனவே இருக்கும் 5%, 12%, 18% மற்றும் 28% ஆகிய GST வரி வரம்புகளுடன் 35% என்ற புதிய வரி வரம்பும் சேர்க்கப்படும். மேலும் ரெடிமேட் ஆடைகள் மீதான வரியிலும் மாற்றங்களை கொண்டுவர பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1500 ரூபாய் வரையிலான ரெடிமேட் ஆடைகள் மீது 5% GST வரியும், 1500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலான ரெடிமேட் ஆடைகள் மீது 18% GST வரியும் விதிக்கப்படும். 10,000 ரூபாய்க்கும் கூடுதலான விலையுள்ள ரெடிமேட் ஆடைகள் மீது 28% GST வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அழகு சாதன பொருட்கள், கடிகாரங்கள், காலணிகள், ஹேண்ட்பேக் போன்ற லைஃப் ஸ்டைல் பொருட்கள் மீதான GST விகிதமும் அந்த பொருட்களின் விலைக்கு ஏற்ப உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான GST கூட்டம் டிசம்பர் 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதில் இந்த 3 பரிந்துரைகளுக்கும் ஒப்புதல் கொடுத்தால் புகையிலை, குளிர்பானங்கள், ஆடைகள், கடிகாரங்கள், காலணிகள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படும்.